ஏப்ரல் 7 தவக்காலம் 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 12 முதல் 20 வரை. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றார். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை. என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். அவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. யோவானின் இறையியல் மொழியில் இருள் என்பது பாவத்தை குறிக்கின்றது. இறைவனை விட்டு பிரிந்த நிலையை காட்டுகின்றது. எடுத்துக்காட்டாக, இறுதி இராவுணவின் போது யூதாஸ் இயேசுவை விட்டு பிரிந்து சென்ற போது யோவான் சொல்லும் வார்த்தை, அது இரவு நேரம். பவுலடியாரும் இரவு முடியப் போகின்றது, பகல் நெருங்கியுள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதியோடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக என்று கூறுகின்றார். எனவே நாம் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்க நமக்கு ஒளியாக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு. அவரை பின்தொடர்வோமாக. நமது வாழ்வும் ஒளி நிறைந்த வாழ்வாக அமையட்டும். உலகின் ஒளியான இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்களை இருளின் செயல்களிலிருந்து விடுவித்து ஒளியின் மக்களாக எப்போதும் வாழச் செய்வீராக. வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை நாங்கள் கொண்டிருப்போமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.